தெரியுமா உங்களுக்கு? நேற்றைக்கு இந்தியாவில் நிலநடுக்கம். எங்க எந்த சமூகம் தங்களுடைய நிலையை தாங்களே மாற்றிக் கொள்ளவில்லையோ அல்லாஹ் ஒருபோதும் அவர்களுடைய நிலையை மாற்ற மாட்டான் என்கின்ற அந்த அடிப்படை உபதேசம். நாம அடுத்து என்ன செய்ய போறோம் யாருக்கும் தெரியாது. நமக்கு என்ன பிளான் இருக்கு, ஃபியூச்சர் பிளான் என்ன ஒன்றும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. விவாதத்துல முன்னேற்றம் இல்ல, குர்ஆன் ஓதுறதுல முன்னேற்றம் இல்ல, இன்னவிர நல்லமல்கள்ல முன்னேற்றம் இல்ல. இன்னைக்கும் அதே மாதிரி எப்படி பாவங்களை கடந்த காலங்களிலே செய்தோமோ அதே போன்று சினிமாக்களிலும் இன்னவிர காரியங்களிலும் மூழ்கி போய் கிடக்கின்றோம். சரி, உலக வாழ்க்கையிலேயாவது முன்னேறி இருக்கிறாரான்னு பார்த்தா அதுலேயும் இவர் பூஜ்ஜியமா இருக்கிறார். என்ன சட்டதிட்டங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றானோ அவைகளுக்கு கண்டிப்பாக நாம் கட்டுப்பட வேண்டும். அப்படி கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான்? மொத்த சமூகத்தையும் மாற்றி அமைத்து வேறொரு சமூகத்தை கொண்டு வருவேன் என்கின்ற அந்த செய்தியை அல்லாஹ் நமக்கு பதிவு செய்கின்றான். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசங்கள் என்பது நம்முடைய வாழ்வில் நாம் எடுத்து பின்பற்றி வாழ்வதற்குண்டான முக்கியமான தகவல்களாக இருக்கின்ற பட்சத்தில் அவைகளை செயல்படுத்தாத நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்னவென்றால், அதற்கு மாற்றாக நான் வேறொரு வழியை வைத்திருக்கிறேன், மொத்த சமூகத்தை மாற்றி அமைப்பேன் என்கின்ற அந்த எச்சரிக்கையை அல் குர்ஆன் வாயிலாக நமக்கு முன்வைக்கின்றார். அப்படி அல்லாஹ் சொல்லும் பொழுது சூரா தௌபாவினுடைய 39வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்றான், நீங்க போருக்கு புறப்படுங்கள், இல்லா தன்ஃபிரு யுஅத்திபுக்கும் அதாபன் அலீமா. அப்படி போருக்கு நீங்கள் புறப்படவில்லை என்றால் நோவினை மிக்க வேதனையை அல்லாஹ் கொடுப்பான். வயஸ்தபதில் கௌமன் கைரக்கும், நீங்கள் அல்லாத வேறு சமூகத்தை மாற்றி வலா ததுர்ருஹு ஷைஆ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் அல்லாத வேறு சமூகத்தை மாற்றி அமைத்து விடுவான், நீங்கள் அல்லாஹுக்கு எந்த தீங்கும் இழைக்க முடியாது என்கின்ற செய்தியை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கின்றோம். அன்பான சகோதரர்களே, இதுதான் ஒட்டுமொத்த நம்முடைய வாழ்வினுடைய எல்லா அம்சங்களுக்குமான உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் உபதேசம் செய்கிறான் என்றால் அதை நாம் நம்முடைய வாழ்விலே அல்லாஹ் சொல்லிவிட்டால் நாம் அதை செயல்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்கின்ற அந்த தகவலை என்ன செய்யணும்? உள்வாங்கிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கிட்டு அல் குர்ஆனை புரட்டணும்னு சொன்னா சூரா ராயித் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 11வது வசனம் அல்லாஹ் அழகாக சொல்கின்றான், லஹு முஅக்கிபாத்துன் மின் பைனி யதைஹி வ மின் கல்பிஹி யஃபலூனஹு மின் அம்ரில்லாஹ். அவனுக்கு முன்னாலும் மனிதனுக்கு முன்னாலும் மனிதனுக்கு பின்னாலும் முஅக்கிபாத்துகள், அதாவது பின்தொடர்ந்து வரக்கூடிய வானவர்கள் இருக்கின்றார்கள். நாம வாகனத்தில் சென்றாலோ நடந்து சென்றாலோ நமக்கு முன்னும் பின்னும் வரக்கூடிய பின்தொடரக்கூடிய வானவர்கள் என்ன செய்யறாங்க? இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையால் அவர்கள் அவனை பாதுகாக்கின்றார்கள். எந்த ஒரு சமுதாயத்தாரும் இதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த சமூகத்தாரும் தங்களுடைய நிலையை தாங்களே மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் அவர்களுடைய நிலையை என்ன செய்வதில்லை? மாற்றுவதில்லை. அப்போ அல்லாஹ்வுடைய உபதேசத்திற்கு நாம செவி மடுக்கணுமா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செவி மடுக்கலன்னு சொன்னா இதான் இன்னைக்கு தலைப்பு. செவி மடுக்கலன்னு சொன்னா ரொம்ப அழகா என்ன செய்யறான்? சூரா தௌபாவுல கடுமையான ஒரு எச்சரிக்கை முன்வைக்கின்றான். அந்த போர் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் என்பது ஒரு உதாரணம் தான். அல் குர்ஆன்ல பல எடுத்துக்காட்டுகளை, பல வரலாற்று நிகழ்வுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல வைக்கின்றான். அல் குர்ஆன்ல எப்படி வைக்கிறான்னா, வேறு சமூகத்தை கொண்டு வந்த வரலாறுகளை எல்லாம் கொண்டு வந்து அல்லாஹ் வைக்கின்றான். லூத் நபியுடைய சமூகம் அல்லாஹ் மாறுவதற்கான கட்டளையை பிறப்பிக்கின்றான். அவர்களிடத்தில் ஹோமோசெக்ஸ் என்று சொல்லக்கூடிய மோசமான பழக்கம் இருந்தது. இன்றைக்கு அரசாங்கம் நமக்கு அனுமதித்திருக்கிறது அந்த அசிங்கத்தை செய்வதற்கு, அந்த ஆபாசத்தை செய்வதற்கு. இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய அளவிற்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? வந்திருக்கிறார்கள். அப்ப இந்த ஓரினை சேர்க்கை என்று சொல்லக்கூடிய இந்த பாவத்தை இந்த படுபாவிகள் என்ன செய்தார்கள்? சர்வசாதாரணமாக செய்தார்கள். எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் வானவர்களை அனுப்பி வைக்கின்றான். லூத் நபியுடைய சமூகத்திற்கு அனுப்பி வச்சான்னு சொன்னா, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு வானவர்கள் வராங்க. இந்த ஓரினை சேர்க்கையாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா, லூத் நபியுடைய சமூகத்தார் என்ன செய்யறாங்கன்னா, வந்தவர்கள் அப்படியே அந்த வானவர்களை பார்த்த உடனே வானவர்களையும் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். லூத் நபி பேசுறாங்க, யார்கிட்ட? அந்த மக்கள்கிட்ட பேசுறாங்க, என்னை அசிங்கப்படுத்திடாதீங்க,
இழிவுபடுத்தினாதீங்க, என்னிடத்தில் பெண் மக்கள் இருக்கிறார்கள், நான் திருமணம் செய்து தருகிறேன் என்கிறார்கள். அந்த இடத்துல அந்த அந்த மாதிரி மோசமான செயலை செய்வதற்கு முன் வந்தவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தார்கள். இவ்வளவோ எச்சரிக்கை பண்ணாங்க லூத் நபி, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகளை வாங்கி வாங்கி கொண்டு வந்து சேர்த்தார்கள். எந்த எச்சரிக்கைக்கும் செவிசாய்க்கவில்லை, எந்த உத்தரவுக்கும் செவிசாய்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை நமக்கு கொடுக்கப்படும் என்றால் அதற்கு கட்டுப்பட வேண்டும், இல்லைன்னா அல்லாஹ் சமூகத்தை அடிச்சிருவான், நாசத்தை ஏற்படுத்துவான். அது எந்த பகுதியில் இருந்து வேண்டுமானாலும் வரும், அது என்ன மாதிரி வேண்டுமானாலும் வரும். அது அல்லாஹ் இன்னென்ன பாதிப்புலாம் கிடையாது. இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா, ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு அழிவு மக்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள். மழை வெள்ளம்லாம் சாதாரண ஒன்று, மழை வெள்ளம்லாம் உலகத்தில் நடக்கக்கூடிய பேரிடர்களை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது மழை வெள்ளம் ஒரு பெரிய அழிவே கிடையாது, பெரிய சோதனையே கிடையாது. அவ்வளவு அழிவுகள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்குது. ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திற்கு முன்னால் கடுமையான நிலநடுக்கம், உலக நாடுகளை விட வேகமாக சென்று கொண்டு இருக்கிறது ஜப்பான். இன்னும் 20 வருஷத்துக்கு பிறகுதான் அவன் கண்டுபிடிச்சதை நம்ம பயன்படுத்துவோம். அவ்வளவு தூரம் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவு தூரம் மாற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்த அதாவது என்ன, அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் அந்த சமூகத்திலே அதிகமாக இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்கள் சமூகத்திலே இல்லை என்று சொன்னால், அல்லாஹ் என்ன செய்வான், எப்படி பேரிடரின் மூலமாக, பூகம்பத்தின் மூலமாக, நிலநடுக்கத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமூகத்தை அடித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை இன்றைக்கு நேரடியாக பார்க்கிறோம். நேற்றைக்கு கூட நிலநடுக்கம் நடந்துச்சு இந்தியாவில், தெரியுமா உங்களுக்கு? நேற்றைக்கு இந்தியாவில் நிலநடுக்கம் எங்க, ஜம்மு காஷ்மீரில் நடந்துச்சு. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரியான ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தினான். யாருக்குன்னு சொன்னா லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்துக்கு. செய்த பாவம் சின்ன பாவம் இல்லை, மிகப்பெரிய பாவம். மொத்த சமூகமும் சேர்ந்து சிந்திச்சு எச்சரிக்கை செய்யறதுக்கு லூத் நபியை விட்டா அந்த சமூகத்துல யாரும் கிடையாது. அல்லாஹ் அந்த ஊருக்கு அழிவை ஏற்படுத்தினா காலையில பார்த்தா அந்த ஊர்ல யாருமே வாழ்ந்திருக்க மாட்டார்களோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் பெரிய இழிவை ஏற்படுத்தினான். கல்மலையை பொழிய செய்தான். சில வசனங்களிலே பார்க்கின்றோம், அவர்களுடைய ஊர்கள் திருப்பி போடப்பட்டது. ஊர்ல மக்களே வாழ்ந்த அடையாளம் இல்லை. அழிவுகள் வந்த பிறகு வந்துட்டு போயிருச்சுன்னு சொன்னா அந்த ஊருடைய நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ் அப்படியே அந்த நிலையை மாற்றி கொடுக்கிறான் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு. அப்ப அல்லாஹ் அதைத்தான் உத்தரவா கொடுக்கிறான். என்ன உத்தரவு கொடுக்கிறான் நமக்கு? உங்க நிலையை மாத்துங்க அப்படிங்கிறான். இன்னல்லாஹ லா யுகையிரு, அல்லாஹ் மாற்ற மாட்டான். மாத்துறதுக்கு நீ முயற்சி பண்ணணும். வாழ்க்கையை மாத்துறதுக்கு, நம்ம நம்ம இந்த உலகத்துல நம்மளை மாத்துறதுக்கு, மறுமையில நம்முடைய நிலையை அல்லாஹ்விடத்துல சிறந்ததாக கேட்பதற்கு நாம் என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். அப்படிங்கிறது தான் அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த கட்டளையை நாம பொய்ப்படுத்துவது போன்று இந்த உலகத்திலே செயல்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வும் இந்த உதாரணங்களை முன்னிறுத்தி பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியான அழிவுகளை கொண்டு மாற்றி விடுவானோ என்று அச்சப்படக்கூடிய வகையிலே இந்த நிகழ்வுகள் எல்லாம், இன்றைக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நமக்கு முன்னால் நிற்கிறது. அன்பான சகோதரர்களே, அல் குர்ஆன்ல ஒரு 5-6 வசனங்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகள், ஒரு 3 வசனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த சமூகம் அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு கட்டுப்படவில்லையோ அவர்களை அல்லாஹ் மாற்றி அமைத்திருக்கிறான். எந்த சமூகம் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்படவில்லையோ அந்த சமூகத்தை அல்லாஹ் மாற்றி அமைத்திருக்கிறான் என்கின்ற நிகழ்வுகளை பார்க்கிறோம். ஒண்ணுமே இல்லை, அல்லாஹ் நமக்கு கொடுத்த உத்தரவுகள் சில உத்தரவுகள் தான், சில கட்டளைகள் தான். அதையே நம்மளால நிறைவேற்ற முடியல. 5 நேர தொழுகையை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். 5 நேர தொழுகை, ஒருவேளை தொழுகையை விட்டாலும் அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆக வேண்டும். அந்த தொழுகையை நாம் கண்டுகொள்ளாமல் விடுவோம் என்று சொன்னால் ஒவ்வொரு தொழுகைக்கும் அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். அப்ப தொழுகை என்கின்ற அந்த நிலையில நம்முடைய நிலை என்ன அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் மாறுங்கன்னு சொல்றது எதுல மாற சொல்றான்? மார்க்கத்துல மாற சொல்றான். மார்க்கத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துகளையும் நாம் நம்முடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உத்தரவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுக்கின்றான். அது தொழுகை மட்டுமல்ல, நோன்பு அதுல வரும், ஜகாத் அதுல வரும், ஹஜ் அதுல வரும். எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் மாற்றி அமையுங்கள், சீர்படுத்துங்கள். எல்லாருமே இன்னைக்கு மாற்ற வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். தொழக்கூடியவங்க, பெரும்பாலும் தொழக்கூடியவர்களுடைய நிலை என்னவா இருக்குது யோசிச்சு பாருங்க. தொழக்கூடியவர்கள் தொழுகையில் அவர் இருப்பார், ஆனா அவருடைய உள்ளம் எங்க இருக்காது? தொழுகையில இருக்காது. வேகமாக செல்லக்கூடிய இந்த காலகட்டத்திலே, வேகமாக செல்லக்கூடிய இன்றைய சூழலிலே அவருடைய உள்ளம் அதே போல வேகமா எங்கேயோ வியாபாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும். அவர் செயல்படக்கூடிய இயக்கங்களை நோக்கி போய்கொண்டிருக்கும். அவர் போக வேண்டிய இன்ன காரியங்களை நோக்கி அவருடைய உள்ளம்
போய்கொண்டிருக்கும். அதோட விளைவுதான் என்ன? 2 தொழுதுமா, 3 தொழுதுமா, 4 தொழுதுமா, 5 தொழுதுமா, அது வரலாம் ஒரு மனிதனுக்கு. அல்லாஹ்வுடைய தூதருக்கே என்ன செஞ்சிருக்குது? 3 4 5ங்கிற சந்தேகம் வந்திருக்குது. ஆனா நம்முடைய நிலையை யோசிச்சு பாருங்க, எல்லா தொழுகையிலும் சந்தேகம். சஜ்தா 2 சஜ்தா தானே செய்யறோம், அதுல 1 செஞ்சோமா 2 செஞ்சோமா சஜ்தா சந்தேகம். இப்படி ஒரு ஆள் முந்தா நாள் கேள்வி கேட்டாரு, நான் தொழுகைலாம் எனக்கு டவுட் இல்லை, சஜ்தா செய்யும் பொழுது ஒரு சஜ்தா செஞ்சனா 2 இது எப்படி சந்தேகம் வரும்? யோசிச்சு பாருங்க. அப்ப தொழுகையில நாம முழுமையாக இல்லாத நேரத்தில் தான் அது போன்ற சந்தேகங்கள் எல்லாம் வருது, அது போன்ற குழப்பங்கள் எல்லாம் வருது. சைத்தான் என்ன செய்யறான்? ஈஸியா உள்ள புகுந்து நாம் தொழக்கூடிய தொழுகையை நாசமாக்கி விடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? தொழுகையை தரமா இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. அந்த தொழுகை தரமா இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும். 2 ரக்காத்துகள் தொழுதாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு அழகாக, அவ்வளவு அற்புதமாக அந்த தொழுகையை ஒவ்வொரு வார்த்தையையும் பின்னால் இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் மனனம் செய்யக்கூடிய வகையில அவ்வளவு குவாலிட்டியா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? அதை செய்து காட்டுகிறார்கள். அப்ப தொழுகை என்பது நம்மளை பார்த்து யாரு? நம்ம சுத்தி உள்ள எல்லாரும் படிப்பாங்க, நம்மளை பார்த்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் படிப்பார்கள். ஒருவேளை உபரியான தொழுகைகளை நாம் வீட்டிலே தொழுதால் அந்த தொழுகைகளை பிள்ளைகள் பார்ப்பார்கள். பிள்ளைகள் நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க? படிப்பாங்க. நாம் அந்த தொழுகையை அசட்டையாகவோ மறதியாகவோ அல்லது தொழுகையில் இருக்கிறோம் என்கின்ற கவனம் இல்லாமலோ நாம் தொழுதோம் என்றால் அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு பதியும். நம்மளை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் அப்படியே அந்த தொழுகையினுடைய நிலை பதிவாகும். அப்ப இது ஒரு சாம்பிளா என்ன செய்யறோம்? இந்த ஒரு உதாரணத்தை சொல்றோம். நம்முடைய வாழ்க்கையில இப்படி மாற்ற வேண்டிய நிகழ்வுகள் நிறைய இருக்குது. தொழுகை மட்டுமில்ல, நிறைய இபாதத்துகள் மாற்ற வேண்டியதாக இருக்கிறது. தொழுது முடித்த பிறகு நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகள். ஜும்மாவுடைய நாளிலே எவ்வளவு அற்புதமான ஒரு நாள் இந்த ஜும்மாவுடைய நாள். இந்த ஜும்மாவுடைய நாள் இன்றைக்கு வரைக்கும் ஆரம்பத்திலேயே கேட்டிருப்பார் ஹதீஸ. ஜும்மாவுடைய நாளில் என்ன செய்யணும்? முன்கூட்டியே ஜும்மாவுக்கு வரணும், முன்கூட்டியே உட்கார்ந்தாதான் முழுமையான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும், முன்கூட்டியே உட்கார்ந்தாதான் அந்த ஜும்மா முழுமை பெறும் அப்படிங்கிற செய்தியை அவர் கடந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்பாரு. வாரம் ஏதாவது ஒரு மாசத்துல ஒரு வாரம் ஏதாவது ஒரு அலிம்சா எங்கேயாவது ஒரு ஜும்மால பேசிடுவார். காதுல கேட்டாலும் சரி, கேட்காதது போல தாமதமாக வருவது. அப்ப மாற்ற வேண்டியது இருக்கிறதா இல்லையா? சமூகத்தில் நம்ம நிறைய மாற்ற வேண்டி இருக்கிறது. நம்முடைய பண்பு நலன்களை மாற்ற வேண்டி இருக்கிறது. நற்குணங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிறைய செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதுல முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி தான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நற்குணத்தை வடிவமைத்தார்கள். எப்படி வடிவமைத்தாங்கன்னா, குர்ஆன் எப்படி சொல்லிக் கொடுத்ததோ அப்படி வடிவமைத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நற்குணம் எப்படி இருக்கும்? குர்ஆன் எப்படி சொல்லிக் கொடுத்துச்சோ அப்படித்தான் நற்குணம் இருக்கும். உங்கள்கிட்ட ஏன்ட்டையோ ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கும், நற்குணத்துல கண்டிப்பாக இருக்கும், இல்லாம இருக்கவே செய்யாது. ஆனா மாற்றணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எப்படி சொன்னா? நீங்க உங்க நிலையை மாத்தலன்னு சொன்னா அல்லாஹ் மாத்த மாட்டான். நீங்க வெறுமனே பிரார்த்தனை மட்டும் செஞ்சுட்டு அல்லாஹ் என் நிலையை மாத்திரு, நான் ஒழுக்கமானவனா இருக்கணும், வட்டியிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லி இந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் இடத்துல முன்னிறுத்தி பேசிவிட்டு நாம நம்ம நிலையை மாற்றவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு காலத்திலும் அதை மாற்ற மாட்டான் என்பதுதான் அல் குர்ஆனினுடைய சூரா ரஅத் என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. ஆக அன்பான சகோதரர்களே, இந்த செய்திகளை எல்லாம் எடுத்து நாம யோசிச்சு பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில மாற்ற வேண்டியது நிறைய இருக்குது. வாழ்க்கையில நம்ம மாற்ற வேண்டியது நிறைய இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க? அவங்களுடைய வாழ்க்கையில தினசரி நடைமுறைப்படுத்துவார்கள். என்ன செயல்பாடு என்றால் சுய பரிசோதனை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தினசரி நடைமுறைப்படுத்துவாங்க சுய பரிசோதனையை. எப்படி நடைமுறைப்படுத்துவாங்க? அதை இரவு நேரத்தில் தூங்க போகும் பொழுது நான் இன்னைக்கு எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன், இந்த நன்மையுடைய நிலை எப்படி இருந்துச்சு, இந்த பாவத்துடைய நிலை எப்படி இருந்துச்சு. பாவத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது என்ன ஆகுனா, ஒரு காலகட்டம் வரும் பொழுது இதை ஒரு பாவமாகவே நம்ம மதிக்க மாட்டோம். சாதாரணமாக அந்த பாவத்தை செஞ்சுட்டு போயிடுவோம். உதாரணத்துக்கு ஒரு பாட்டு கேட்கிறத வச்சு கொடுங்க. இன்னைக்கு சமூகத்தில் இளைஞர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலை என்ன தெரியுமா? அவர் பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆரம்பத்தில் பாவமா தெரியும், ஒரு கட்டத்தில் மன்னிப்பு கேட்பார், விடுவார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் போன பிறகு அவருடைய வாழ்க்கையில் அந்த பாட்டு கேட்கிற நிலை எப்படி இருக்கு தெரியுமா? வெறுமனே பாட்டு கேட்கறது தானே இது ஒரு பெரிய பாவமா? அல்லது ஒரு சினிமா பார்க்கறத எடுத்து கொடுங்க, வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, இப்படி சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் கணக்கிட்டு வாழ்க்கையில் நாம் நகர்த்த வேண்டிய பாவங்கள் என்னென்ன,
வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய நன்மைகள் என்னென்ன எல்லாத்தையும் தினசரி பரிசோதனை செய்கிறார்கள். இதுதான் ஒரு முஸ்லிமுக்கு சிறந்த முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே வளர்க்கப்பட்ட ஒரு தோழர் உமர் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். அது எதற்காக அப்படின்னு யோசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக, வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக. ஒரு முஸ்லிம் எல்லா நிலைகளிலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அது எதுவாக இருந்தாலும், மார்க்கத்தை மட்டுமே இஸ்லாம் பேசல, உலக வாழ்க்கையை இஸ்லாம் பேசுது. இப்படியே இருக்காத, மாறு அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. சோம்பேறியாகவே இருக்காத, தூங்கிட்டே இருக்காத, எழுந்திரிப்பா, ஓடு, மறுமைக்கான பாதைக்காக வேண்டி நீ தயாராகு, உன் குடும்பத்தை செம்மைப்படுத்து, உன்னுடைய வியாபாரத்தை செம்மைப்படுத்து என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் எல்லாவற்றையும் பேசுது. ஆனா நாம என்ன செய்யறோம்? இன்னைக்கும் தூங்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கும் நமக்கான எதிர்கால நிலை என்ன யாருக்கும் தெரியாது. நமக்கான எதிர்கால சூழல் என்ன யாருக்கும் தெரியாது. நாம அடுத்து என்ன செய்ய போறோம் யாருக்கும் தெரியாது. நமக்கு என்ன பிளான் இருக்கு, ஃபியூச்சர் பிளான் என்ன ஒன்றும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. இன்னைக்கும் எப்படி சின்ன பிள்ளையில வளர்க்கப்பட்டோமோ அதே சிந்தனையில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இபாதத்துல முன்னேற்றம் இல்லை, குர்ஆன் ஓதுறதுல முன்னேற்றம் இல்லை, இன்னவிர நல்லமல்கள்ல முன்னேற்றம் இல்லை. இன்னைக்கும் அதே மாதிரி எப்படி பாவங்களை கடந்த காலங்களிலே செய்தோமோ அதே போன்று சினிமாக்களிலும் இன்னவிர காரியங்களிலும் மூழ்கி போய் கிடக்கின்றோம். சரி, உலக வாழ்க்கையிலேயாவது முன்னேறி இருக்கிறாரான்னு பார்த்தா அதிலேயும் இவர் பூஜ்ஜியமா இருக்கிறார், அதிலேயும் பூஜ்ஜியமாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி உருவாக்குறாங்க? நமக்கெல்லாம் சரி தெரிஞ்ச நபித்தோழர் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் பெரிய பணக்காரர்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பெரிய மார்க்கம் ஏதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மார்க்கத்திலே ஃபிக்ஹுடைய சட்டங்களை கேட்பதாக இருந்தால் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப்ல வரணும். மிகப்பெரிய தலைமைத்துவம் அவர்களிடத்தில் இருந்தது. உலக வாழ்க்கையிலும் சரி மார்க்கத்திலும் சரி மிகப்பெரிய அளவில் தலைமை தாங்கக்கூடிய பண்பை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அதை அவர் கற்றுக்கொண்டார். எப்படிப்பட்ட நபித்தோழராக உருவானார் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு கலீஃபாக்கள் மரணிக்கும் பொழுது அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுடைய பெயர் எழுதி கொடுக்கிறார்கள். எனக்கு பின்னால் ஒரு கலீஃபானா ஒரு 6 பேருடைய பெயர் எழுதி கொடுப்பாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதில் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுடைய பெயர் இருக்கும். சொல்ல போனா இப்படி நிறைய நபித்தோழர்கள். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் எல்லா தளத்திலையும், மார்க்கத்திலையும், உலகத்திலையும், வியாபாரத்திலையும், தன்னுடைய தனிப்பட்ட பெர்சனாலிட்டிலையும் சரி எல்லா வகையிலையும் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் ஃபர்ஸ்டா இருந்தாங்க அப்படிங்கிறத நாம் வரலாற்றுல பார்க்கிறோம். ஆனால் அன்பான சகோதரர்களே, நமக்கான அந்த எதிர்கால அந்த ஃபியூச்சர் பிளானை அல்லாஹ்வுடைய மார்க்கம் மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறது. அதை எதிர்பாருங்க, அதை நீங்க முன்கூட்டியே தேர்ந்தெடுங்க. நாம எதிர்காலத்தில் இப்படி இருக்கணும், அடுத்த வருஷம் இப்படி இருக்கணும், இத்தனை ஜுசூக்களை நான் மனனம் செஞ்சிருக்கணும், என் பிள்ளைகள் இவ்வளவு ஜுசூக்களை மனனம் செய்திருக்கணும், என் வியாபாரத்தில் நான் இவ்வளவு உயர்ந்திருக்கணும், என் தொழுகை இபாதத்துகள் இவ்வளவு தரமாக மாற்றப்பட்டிருக்கணும். இன்னைக்கு நானும் தொழுகிறேன், நீங்களும் தொழுகிறீங்க, தரம் இல்லைல, எல்லாரும் தொழுகிறோம், என்ன இல்ல தொழுகையில தரம், குவாலிட்டி இல்லையே. அல்லாஹ் என்ன செய்யறான்? முகத்துல தூக்கி வீசுறான் அந்த தொழுகையை. அப்ப எல்லாத்தையும் எல்லாம் செய்யறோம், வியாபாரம் செய்யறோம், குடும்பம் நடத்துறோம், நாம இன்னவிர காரியங்கள்ல ஈடுபடுறோம், இபாதத்துகள் செய்யறோம், திக்ரு செய்யறோம். ஆனா நம்ம திக்ரு செய்யறோமா, வியாபாரம் செய்யறோமா, நம்ம குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறோமா, அல்லது அல்லாஹ்வுடைய ஆலயத்துல இருக்கிறோமா? அந்த சிந்தனையே நமக்கு மறந்து போய்விடுகிறது. அப்ப அதையெல்லாம் சீர்படுத்த வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த ஒற்றை உபதேசம். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். எந்த சமூகம் தங்களுடைய நிலையை தாங்களே மாற்றிக்கொள்ளவில்லையோ அல்லாஹ் ஒருபோதும் அவர்களுடைய நிலையை மாற்ற மாட்டான் என்கின்ற அந்த அடிப்படை உபதேசம். ஆகையால் அதை நம்முடைய வாழ்விலே நாம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் மனிதன் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் நம்மளை அறியாமலேயே உள்ளே வர ஆரம்பிக்கும். வரும்பொழுதெல்லாம் என்ன செய்யணும்? நாம் அதை தட்டி விடுவதற்குண்டான முயற்சிகளை எடுக்க வேண்டும். நாம நம்மளை அறியாமலேயே இபாதத்துகளிலே பலகீனப்படும் பொழுது அவைகளை பலப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்.